தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட லட்சக்கணக்கான ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். தமிழ்நாட்டில் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதை தடுக்கும் பொருட்டு தேர்தல் நிலையான கண்காணிப்பு குழு மற்றும் பறக்கும் படையினர் வாகன சோதனை பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட அவினாசி சாலை மேம்பாலம் அருகே பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அந்த வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை சோதனையிட்ட போது உரிய ஆவணங்களின்றி 35 லட்சம் ரூபாய் கொண்டு செல்லப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அந்த பணத்தை பறக்கும் படையினர் கைப்பற்றி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். இதுகுறித்து நடத்திய விசாரணையில் பெங்களூருவில் வசிக்கும் பங்கஜ் திருப்பூரில் ஃபேப்ரிக் கொள்முதல் செய்வதற்காக அந்த பணத்தை கொண்டு வந்தது தெரிய வந்துள்ளது. உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து பணத்தை பெற்று செல்லுமாறு பறக்கும் படையினர் அவருக்கு அறிவுறுத்தினர். இதேபோல் பெரம்பலூர் மாவட்டத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 1 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. வேப்பந்தட்டை பகுதியில் கூட்டுறவுத்துறை சார் பதிவாளர் ரமேஷ் தலைமையிலான குழுவினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சேலத்திலிருந்து சுவாமிமலை நோக்கி சென்று கொண்டிருந்த காரில் உரிய ஆவணங்கள் இன்றி இருந்த 1,10,000 ரூபாய் பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்து வருவாய் கோட்டாட்சியர் அனிதாவிடம் ஒப்படைத்தனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தியாகராஜ் நகர் பகுதியில் அதிகாரிகள் குழு வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது நாகர்கோவிலை சேர்ந்த பாலாஜி என்பவரின் காரில் சோதனையிட்ட போது உரிய ஆவணங்கள் இன்றி இருந்த 1,40,000 ரூபாய் பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணம் பாளையங்கோட்டை தாலுகா அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சேலம் சாலை ரவுண்டானா பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது உரிய ஆவணமின்றி காரில் எடுத்து செல்லப்பட்ட 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கோவையை சேர்ந்த வினோத் ஜோன் என்பவர் சோலார் பிளாஸ்டில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு பணம் அளிப்பதற்காக எடுத்து சென்றது தெரியவந்தது. பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை தேர்தல் நடத்தும் அலுவலர் செந்தில்குமாரிடம் அதிகாரிகள் ஒப்படைத்தனர். கடலூர் மாவட்டத்தில் உள்ள 9 சட்டமன்ற தொகுதியிலும் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கடலூர் புதுவை எல்லை பகுதியான ஆழ்பேட்டை சோதனை சாவடியில் கடலூர் ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான சிபி ஆதித்யா செந்தில்குமார் வாகன சோதனையை ஆய்வு மேற்கொண்டார். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதால் உரிய ஆவணமின்றி 50,000க்கும் மேல் பணம் எடுத்து செல்லக்கூடாது, வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கக்கூடாது என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர்.